ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இனி வரும் உலகம் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். கடந்த சில வாரங்களாக குழந்தைகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். குழந்தைகள் ரொம்ப முக்கியமான பங்கு உடையவர்கள். அவர்கள் கர்த்தர் அவருக்குன்னு சில திட்டங்களை வைத்து கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இதெல்லாம் சத்துருக்கு தெரியும். அதனால தான் அவன் சில காரியங்களையும் அவன் பிளான் பண்ணுறான். அப்போ இந்த காரியங்களை பற்றி பேசும்போது ஐயா அவர்கள் ஒரு முக்கியமான வசனத்தை சொல்லி குழந்தைகள் வாயினால் எப்படி பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்லும்போது 4 முக்கியமான விஷயங்கள். ஒன்று தீர்க்க தரிசனத்தின் மூலம் அவங்களுக்கு ஒரு பலன் உண்டாகும். அந்த தீர்க்க தரிசனம் சத்ருவை அழிக்கும். 1. 2வது ஜெபத்தினால பலன் உண்டாகும். 3வது துதியினால. 4வது வசனத்தினால. இந்த காரியங்கள் லாஸ்ட் வீக் ரொம்ப டீட்டெயிலாகவே பேசியிருக்கிறோம். இன்னும் பேச போகிறோம். நம்மோடு கூட மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள். வாங்க பேசுவோம். இந்த சென்ற வாரம் பேசின நிகழ்ச்சி பலருக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு நிகழ்ச்சி. உண்மையிலே சபையில நிறைய சபைகளை இந்த பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நம்ம பண்ணாதான் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். ஆமா, இந்த 4 விஷயங்கள் நீங்க சொல்லும் போது ரொம்ப பிரயோஜனமானது. அதாவது ப்ராஃபஸினால பலன் உண்டாகுது, ப்ராஃபஸி பண்ணும்போது. 2வது ஜெபத்தினால, ஜெபிக்கும் போது அவங்களுடைய வாயில பலன் உண்டாகுது. 3வது துதி, இறுதியாக ஜெபம். எல்லாத்துக்கும் முக்கியம் அபிஷேகம். கண்டிப்பா அபிஷேகத்தோடு செய்யும் போது அந்த காரியங்கள் வரும் அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம். இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பிள்ளைகளுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதாவது இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா கர்த்தரை விட்டு விலகிறதுக்கு உண்டான பல விஷயங்கள் நார்மலாவே நம்ம நல்லது மாதிரிதான் இருக்கும். ஆனா அது அவர்களை ஒரு அடிக்ஷனுக்குள்ள, ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள வருது. குறிப்பா சொல்ல போனோம் பாத்தீங்கன்னா இந்த போன், மொபைல் போன் பயன்படுத்தும் போது, இந்த மாதிரி காரியங்களை பயன்படுத்தும் போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன். கர்த்தரை விட்டு விலகக்கூடிய வழியில இது ஒண்ணு. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி சில காரியங்கள் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பா. ஆமா, ஏன்னா பிள்ளைகளை குறித்து கர்த்தர் கடைசி காலத்தில் ஒரு பெரிய தரிசனத்தையும் ஒரு நோக்கத்தையும் வச்சிருக்கும் போது அவர் தன்னுடைய காய் நகர்த்த வேண்டிய ஒரு பருவத்தில் பிள்ளைகளை நகர்த்தி அவங்க மூலம் செய்ய வேண்டிய ஒரு கிரியை என்பதை முன்னாலேயே நமக்கு வெளிப்படுத்தி சொல்லி இருக்கும் போது வாயினால் உண்டாகிற பலனை கொண்டு சாத்தான பழிகாரன அவர் அடைக்கி போட போறார். சத்துருக்களை பாதபடியாக்கி போட போறார். அதற்கு பிள்ளைகளை பயன்படுத்த போறார். இது பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரும்போது இந்த காரியங்கள் அதிக பலன் உள்ளதாக இருக்கும். சத்துருவின் வல்லமைகளை முறியடிக்கிறதாக இருக்கும். அப்ப களத்துல கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்த போறார். இந்த செய்தி தெரிஞ்சா சாத்தான சும்மா இருப்பானா? ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லா காலகட்டத்திலையும் முக்கியமான சரித்திர நிகழ்வுகள் நடக்க போறதுக்கு முன்னால பிள்ளைகளை டார்கெட் பண்ணி தான் சத்துரு ஒரு பெரிய கேம் ஆட்டத்தை பார்க்கலாம். ஒரு மோசே பிறந்த போது இதே மாதிரி 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுவதற்கு அவங்க சொன்னது மாத்திரம் இல்ல, ஆண் பிள்ளைகள் பிறந்தா, குழந்தைகள் பிறந்தா அவங்கள பிரசவத்திலே கொன்று விட வேண்டும் என்று தாதிமாருக்கு கட்டளையிட்டாங்க. இதுக்கு முன்னால வேற ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் ஆபிரகாம் பிறந்த காலத்துல. அது பைபிள்ல இல்ல. பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, ஆபிரகாம் 12வது அதிகாரத்துல அழைக்கப்படுறதுல இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு இடையில யோசுவாவின் புஸ்தகத்துல வரும்போது அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருந்த போது விக்கிரகங்களை ஆராதித்தார்கள் ஒரு வசனம் வருது. இவ்வளவுதான் 1-2 தான் தெரியுது. ஆனா அவர்களுடைய முந்தின கதை, சரித்திரம், அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த தேராகு எப்படி இருந்தாரு, அவருடைய சகோதரன் எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் காரியங்களை நிறைய விஷயங்கள் வேதத்துக்கு தாண்டின பல புத்தகங்கள் இருக்குது. ஹிஸ்டரியில இருக்கு. அதுல நிறைய அவங்களுடைய சம்பவங்கள் போடப்பட்டிருக்கு. நிறைய காரியங்கள் இருக்கு. அது இஸ்லாமியர்களுடைய சில புஸ்தகங்கள்ல, குரான் போன்ற காரியங்கள்ல இங்கும் அங்குமாக பல விஷயங்கள் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம படிச்சு பார்க்க போகும்போது இது பைபிள்ல இல்ல. பைபிள் எடுத்தோன்னே எல்லாம் கட் பண்ணிட்டு நேர ஆபிரகாமை அழைத்ததுல இருந்து 12வது அதிகாரத்துல, ஆதியாகமத்துல இருந்து ஆரம்பிக்குது. அது ஆபிரகாம் பிறந்த காலத்துல நிம்ரோத் என்ற மன்னன் இதே மாதிரி தான் தேவனுக்குன்னு ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு, விசுவாசிகளை பிறப்பிப்பதற்கு கர்த்தர் யாரையும் எழுப்ப போறார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு குழந்தைகளை எல்லாம் கொல்ல தேடுறோம். ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப ஆபிரகாமுடைய பெற்றோர் அந்த பருவத்துல ஆபிரகாமை ஒரு குகையில கொண்டு வச்சு அவங்க வளர்த்ததாக, பல வருடங்கள் வளர்த்ததாக, அவருடைய பிரசவம் கூட ஒரு குகையில வைத்து நடத்தப்பட்டதாக இந்த செவிவழி செய்தி கதைகள், அங்க சொல்லப்படுகிற பாரம்பரிய கதைகள், இஸ்லாமியர்களுடைய வேதத்துல இந்த மாதிரி சில காரியங்கள் இப்ராஹிம் பற்றி, ஆபிரகாம் பற்றி பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி சரித்திர முக்கியத்துவம் நிகழ்ந்த காரியங்கள் வரும்போதெல்லாம், பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த போறார் தெரியும் போதெல்லாம் சாத்தான் பிள்ளைகளுக்கு எதிராக எதிர்த்து வருவதையும் மனிதாபிமானமே இல்லாமல் கொல்லுவதையும் அவன் வழக்கமா வச்சிருக்கிறான் என்பதை
நம்ம வேதத்திலிருந்து தெரியலாம். ஆமா. அதே போல ஆபிரகாம் காலத்தில் நடந்தது கூட விட்டுருங்க நீங்க. சரி. மோசே பிறந்த காலத்துல இப்ப வந்து பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க. ஒரு பெரிய சம்பவம். இயேசு பிறந்த போது ஆண்டவர் பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க. பிள்ளைகள் எல்லாம் நிறைய கொல்லப்பட்டு, ஏன்னா இயேசு வரப்போறார் தெரியுது, ஆனா அது ஒரு யாருன்னு தெரியாது. யாருன்னு தெரியாது. அவ்வளவுதான். அப்ப குழந்தைகள் எல்லாம் கொல்ற மாதிரி. இப்பவும் அவனுக்கு வந்து பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த போறார். யாரும் தெரியாது, ஆனா பிள்ளைகளை பயன்படுத்த போறார். சரி சரி. அப்ப என்னன்னா இந்த பிள்ளைகளை வந்து ஆரம்பத்திலேயே நம்ம டைவர்ட் பண்ணுவது அல்லது அழிப்பது அல்லது பிள்ளைகளின் சமுதாயத்தை வந்து அவர்களை வந்து மடைமாற்றம் சொல்லுவாங்களே, அது மாதிரி வேற காரியங்கள் அவங்களை கொண்டு போய் விடுறது, இப்படி எல்லாம் அவங்களை வந்து குழந்தை பிராயத்திலே அழித்து விட்டால் இதுவும் ஒரு விதத்துல அழிக்கிறது தான். ஒருவனை வந்து கொல்வது மாத்திரம் இல்ல, அழிக்கிறது, இதுவுமே அழிக்கிறது தான். அப்ப இந்த மாதிரி காரியங்களை வந்து செய்ய வச்சிட்டால் அப்ப கர்த்தர் பிள்ளைகளை கொண்டு என்னை தாக்குவதற்கு இவனை வச்சுதானே பழிகாரனை சத்துருவை அழிக்க போறாரு. அப்ப இவன் வந்து எனக்கு சத்துரு, இவன் வந்து வெப்பன். அப்ப இத முதல்ல வந்து நம்ம வந்து முளையில கிள்ளி எறிஞ்சிட்டா அப்புறம் இவங்க வந்து இந்த இனமே வந்து வளர்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்ப இதுக்கு இப்ப என்ன நடக்குது, எதிர்காலத்துல என்ன நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். இப்ப நடக்கிறதுல வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். அடுத்து பிள்ளைகளை பயமுறுத்து, இதை பத்தி நம்ம கொஞ்சமா பேச போறோம். ஏன்னா உங்க வீட்லயும் வந்து பிள்ளைகள் இந்த மாதிரி பையன் இருக்கிறதுனால நீங்க பிள்ளைகளோட நெருங்கி பழகுற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இதுக்கு பெற்றோர் என்ன செய்யலாம் என்பதை நீங்களும் பேசணும். கண்டிப்பா. அப்ப இதுல வந்து முதல்ல இப்ப நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளை கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கான முயற்சி. ரெண்டாவது, பிள்ளைகளை வேறு துறைகள்ல பிஸியாக்குவதற்கான முயற்சி. மூணாவது, பிள்ளைகளை செயலற்றவர்களாய் மாற்றுவதற்கான ஒரு முயற்சி. அப்படின்னா இந்த மாதிரி என்டர்டைன் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் பிள்ளைகளுடைய மனசுல போட்டு ஏத்துறது. நாலாவது, பிள்ளைகளை அச்சுறுத்துவதற்கான முயற்சி, ஒரு பயம் கொண்டு வர்றது. எனக்கு எல்லாம் எதிரா நீ வந்தீன்னா பாத்துக்கன்னு பிள்ளைகள் கொலை செய்யப்படுவது, பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி அசுத்தப்படுத்தப்படுவது, அவருடைய பிரேதங்கள் வீசி எறியப்படுவது, அதுக்கு நியாயம் கிடைக்காமல் பண்ணுவது, இதெல்லாம் த்ரெட்டன் பண்றது பிள்ளைகளை. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் எதிரா வந்து வந்தீங்கன்னா பாத்துக்க நசிக்கிறோங்கிற மாதிரி நமக்கு அடையாளம் காட்டுவது. கண்டிப்பா. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இப்ப நடக்குது. எதிர்காலத்துல என்ன நடக்கும் நான் மேலோட்டமா சொல்லுங்க, அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எதிர்காலத்துல என்ன நடக்கும்னா, பிள்ளைகளை ஒரு சமுதாயத்திலிருந்தும் பெற்றோரிடத்திலிருந்தும் பிரித்து அரசாங்கமே சார்பு இருக்கிறது. அதான் நம்ம பேசுறோம் மெயின் டாபிக். அப்ப அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் பிள்ளைகள் கொண்டு வந்துருவாங்க. யார் என்ன படிக்க வேண்டும் என்பதை இப்ப சுயாதீனமா தேர்ந்தெடுக்கிற மாதிரி இல்லாம அரசாங்கம் தேர்ந்தெடுக்கும். அரசாங்கமே சொல்லும், நீ இதுதான் படிக்கணும், நீ இதுதான் போகணும் அப்படிங்கன்னு அவர்கள் கற்றுக் கொடுக்கறது தான் வந்து படிக்கணும். அப்ப பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் உண்டான தொடர்பு அதிகமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% துண்டிக்கப்பட்டு விடும். ஆமா, இப்பவே வீட்டுல இருந்தாலே துண்டிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இனி அபிஷியலா துண்டிச்சிருவாங்க. துண்டிச்சு அவங்கள வந்து வெவ்வேறு இடங்கள்ல கொண்டு பழக்கப்படுத்தி, சரித்திரத்துல இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. சில இடங்கள்ல இந்த புரட்சிகள் என்ற பேர்ல புரட்சிகள் வந்த காலங்கள்ல வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் வலுக்கட்டாயமா கொண்டு போகப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த உலைக்களங்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய யுத்த களங்கள்ல அவர்கள் வந்து பயிற்றுவிக்கப்பட்டு, அப்ப சின்ன வயசுல டெரரிஸ்ட் மாதிரி இப்ப கூட சில நாடுகள் இருக்கு. ரொம்ப ஷார்ட் ஏஜ்ல பிள்ளை கையிலேயே வந்து கன்னெல்லாம் கொடுத்து 12 வயசுல இருந்தே நம்ம பண்ண ஆரம்பிச்சு அந்த மாதிரி கொண்டு அவங்க வந்து பிள்ளைகள் பெற்றோரோட எந்த ஒரு டச் இல்லாம. அப்ப அந்த மாதிரி இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இனி வருகிற காலத்துல பெற்றோரோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை துண்டிச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா துண்டிச்சு பிள்ளைகளை தனியா கொண்டு வந்து அரசாங்கமே தான் விரும்புகிற வண்ணம் உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அடுத்த தலைமுறை அவங்க ஜனங்கள் இனிமே. அப்ப இவங்களை ஆரம்பத்துல இருந்து நம்ம மோல்டு பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்ப நமக்கு ஏற்ற மாதிரி அவங்களை பயன்படுத்தலாமேன்னு அதுக்கு பல சட்டங்கள் பல திட்டங்கள் வரும். அது நல்லது மாதிரி நமக்கு தெரியும் ஆரம்பத்துல. ஏன்னா பிள்ளைகள் வந்து அரசாங்கத்தை சார்ந்து வாழ்ந்தால்தான் அவங்க செழிப்பாய் வாழ முடியுங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை கொண்டாந்துருவாங்க. ஹார்லிக்ஸ் கொடுத்தா தான் பிள்ளைகள் வந்து உயரமாய் வளர்வார்கள்னு ஒரு தோட்டத்தை கொண்டாந்தாங்கல்ல. வந்து இந்த ஷார்ப்பா வளர்றேன், லாங்கா வளர்றேன், டாலா வளர்றேன்னு. அது உண்மை இல்ல. அது எப்படி கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி ஒரு நம்பிக்கையை கொண்டாந்துருவாங்க உள்ள. அப்படி நம்பிக்கை கொண்டு வந்து அரசாங்கத்தை சார்ந்து வாழ்ந்தால்தான் பிள்ளைகளுக்கு எதிர்காலம். ஏன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், அவங்களே வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க, செலவுகளும் அவங்களே எடுத்துப்பாங்க. ஆமா, வீட்டுல உங்களால வச்செல்லாம் பிள்ளைகளை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்களுக்கு எதிர்காலம் கிடைக்காது, வேலை கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காதுங்கிற மாதிரி வச்சிருவாங்க, கொண்டு வந்துருவாங்க. அப்படி வரும்போது நாமளே என்ன செய்வோம், முண்டி அடித்துக்கொண்டு பிள்ளைகளை அரசாங்கத்தின் கையில் ஒப்படைப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பா இந்த காரியங்கள் தான் இனி வருகிற காலத்துல சாத்தான் சைட்ல இருந்து பிள்ளைகளுக்கு எதிராய் செய்யப்படுகிற ஒரு காரியம், ஒரு விஷயம். ஆமா, அப்ப ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்ல, இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து பல விஷயங்கள் நடக்கிறதுனால
பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படுறதுனால இது ஒரு பக்கம் இருக்கும். உங்களுடைய ப்ராஃபஸி நான் ஒன்று படித்தேன். அதில் வந்து குறிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு குழந்தைகளை தாக்கக்கூடிய நோய்கள் இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சுமே வந்து சாத்தான் வந்து தன்னுடைய திட்டத்தை வந்து நிறைவேற்ற வந்து வாய்ப்பு. கண்டிப்பா. அதுதானே. அப்போ அதுதான் இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் அவன் வந்து என்னென்ன முயற்சி பண்றான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாலே, இப்போ நான் வந்து 2 காலங்களுக்கு நடுவில் நாங்கள் பிறந்திருக்கிறதுனால, நான் வந்து கொஞ்சம் முன்னால் இருந்த குழந்தைகளுடைய தலைமுறை அதில் நான் பழகுற வாய்ப்பு, நான் குழந்தையா இருந்த பிராயம், அப்ப நான் பார்த்த என்னுடைய நண்பர்கள், குழந்தைகளாக நாங்கள் பார்த்த எங்களுடைய அனுபவங்களும் இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய பிள்ளைகளுடைய அனுபவங்களும் ஒரு முற்றிலும் வித்தியாசமா இருக்கு. எங்களுக்கு இவ்வளவு விஷயமெல்லாம் எதுவுமே தெரியாது அந்த காலங்களில். ரொம்ப வெள்ளிந்தியா இருப்பாங்க. எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஒரு சின்ன அளவுக்குள்ளதான் இருக்கும். இப்ப மாதிரி பிள்ளைகள் வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அப்ப வந்து நாங்கள் வந்து மேக்சிமம் பெற்றோரை சார்ந்து வாழும்படிக்கு தான் பழக்க வைக்கப்பட்டிருந்தோம். பெற்றோரையும் உறவினர்களையும் சார்ந்து வாழும்படி பழக்க வைக்கப்பட்டிருந்தோம். எப்படி அப்படின்னு கேட்டா, 5 வயது நிரம்புவதற்கு முன்னால நீங்க ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்க்க முடியாது. எங்க காலத்துல 5 வயசு வரைக்கும் என் வீட்டுல தான் இருந்தவங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த கையை வச்சு இப்படி தலையை வச்சு காதை தொட சொல்லுவாங்க. சரி. 5 வயசுக்கு முன்னால பிள்ளைகளுக்கு தலையை சுத்தி காதை தொட முடியாது. எட்டாது. அது தொட்டால் தான் அட்மிஷனே போடுவாங்க. ஏன்னா 5 வயசு வரைக்கும் பிள்ளைகள் எப்படி ஒரு இன்குபேட்டர்ல இருக்கணுமோ அது மாதிரி பெற்றோருடைய அரவணைப்புல தான் இருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் அவங்க ஸ்கூலுக்கு போக முடியாது. ஏன்னா நான் பார்த்திருக்கிறேன். நான் ஸ்கூல்ல படிக்கும் போது எங்களுக்கு இன்டர்வியூ தான். எங்கடா காதை தொடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, காதை தொட்டாச்சுன்னா போயிடலாம், இல்லாட்டினா ஒரு அடி போட்டு போ, வீட்டுக்கு பார்த்து வருஷம் அவ்வளவுதான். அப்போ வந்து அந்த 5 வயது வரைக்கும் பெற்றோரோட. இப்ப அப்படி இல்லை. உங்களுக்கு 2 வயசு ஆகும் போதே பிள்ளைகளை கொண்டு போய் ஏதாவது ஒரு கிளாஸ்ல சேர்த்து அவங்கள பெற்றோரை விட்டு பிள்ளைகளை பிரித்தால் பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரவே முடியாது. ஏன்னா அந்த அரவணைப்பு, அந்த கேர் வந்து அந்த பெற்றோர்கள் தான் கொடுக்க முடியும். பேர் வச்சாலுமே அவங்க நீங்க பெற்றோரை விட்டுட்டு உங்களால வளரவும் முடியாது. ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் பெற்றோருடைய பாதுகாப்பு, துணை அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வேணும். அந்த அரவணைப்பு வேணும். அப்படி இல்லாம வளர்ந்தா அது தருதலையா தான் போயிடும் கடைசியில். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா. இப்ப எங்க காலங்கள்ல இவ்வளவு முதியோர் இல்லங்கள் கிடையாது. அது பிள்ளைகளே இல்லாம இருந்த வயசானவங்க, பெரியவங்க தான் யாராவது இடத்துல ஒரு 1-2 ஆமா இருப்பாங்க. இப்ப பர்பஸா வச்சு பிள்ளைகள் நல்ல இடத்துல இருக்கிறாங்க, மருமகள் நல்லா வேலை செய்யறாங்க, 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. பெற்றோரை பாரம் என்று கருதி கொண்டு சேர்க்கிறாங்கல்ல. இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் அப்ப இல்ல. அப்ப கைவிடப்பட்ட பிள்ளைகளே இல்லாத அல்லது வாழ வழி இல்லாத பெரியவர்கள் வேணா ஏதாவது ஆசிரமம் மாதிரி இடத்துல இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் இல்ல. வருத்தத்துக்குரிய விஷயம். அப்ப இது வந்து எதனால் நடக்குது? ஏன்னா பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல ஒரு அட்டாச்மெண்டே இல்லை. ஒரு பிள்ளைகளுக்கு பிள்ளை ஏன்னா வந்து பிறந்ததோட இருந்தே அவன் ஸ்கூலு, காலேஜ், அப்புறம் ஆட்டோ, கையில டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு, இப்படி பழகிறானே 2 வயசுல இருந்தே. அன்பா இருக்கிறதுக்கு எப்ப நேரம் இருக்கும்? இப்ப பெற்றோர் வந்து தனித்தனியா வந்து ஆளாளுக்கு ஒரு பக்கம் வேலை பார்ப்பாங்க. காலையில பசங்களை கொண்டு போய் ஆட்டோல ஏத்துறதோட சரி, திரும்பி ஈவினிங் வருவாங்க, வேற யாரோ சாப்பாடு கொடுப்பாங்க. ஆமா, அதோட நைட்டு தான் மீட் பண்ணுவாங்க. ஆமா, இவங்களும் வரும்போது டயர்டா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே ஒரு பைண்டிங்கே இருக்கு. ஆமா, பிள்ளைகளும் பெற்றோரை தேட மாட்டாங்க. இப்பெல்லாம் தேடுறது இல்ல. நாங்க எங்க காலத்துல எல்லாம், என்னை பொறுத்தல பெர்சனல் எல்லாம் என்னுடைய ஊழியத்துல பெரிய சாதனை, நான் இத்தனை வருஷமா என் தாயை பிரிந்திருக்கிறேன் என்பதுதான் பெரிய சாதனை. என்னால இருக்கவே முடியாது. அப்போ நான் சின்ன வயதா இருக்கும்போது என்னால அப்படி இருக்கவே முடியாது, கற்பனையே பண்ண முடியாது. 12 வயசுல எங்க தாயார் மரிச்சாங்க. நான் எப்படி இவ்வளவு வருஷம் இருந்தேன் என்பது எனக்கு தெரியல. இதுதான் பெரிய சாதனை எனக்கு. ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு அவங்கதான் எங்க பலம், எங்க ஸ்ட்ரென்த் என்று நான் வந்து அவ்வளவு நம்பி இப்ப வரைக்கும் நம்புறேன் நான். அது அப்ப எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கப்பட்டு இப்படி வளர்ந்தோம். இப்ப பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் ஒரு 2 வயசு, 2.5 வயசு, 3 வயசு வந்தோடனே அம்மாவை முட்டாள நினைக்கிறது, அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது நினைக்கிறது, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது போங்கிறது, எடுத்தெறிந்து பேசுவது, இந்த மாதிரி காரியங்கள். சமீபத்துல நான் ஊழியத்துல பார்த்ததுல என் மனதை பாதித்த ஒரு பெரிய விஷயம். இப்ப 4 மாடியில ஒரு கூட்டம் நடந்தது. நான் இது மாதிரி கேட்டதே இல்லை. எனக்கு இப்படி எல்லாம் யோசிப்பாங்களான்னு கூட எனக்கு மனசுல வந்தது இல்லை. 4 மாடியில ஒரு வாலிபர் கூட்டம். வாலிபர் கூட்டம் நடக்கும்போது மோகன் அண்ணன் வந்து என்ன செய்வாங்கன்னா, முதல்ல ஆயத்த ஜெபம் நடத்துவாங்க. ஆயத்த ஜெபம் நடத்தும் போது அங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் முதல்ல ஆயத்தம் பண்ணும்போது கர்த்தர் வெளிப்படுத்துகிற சில காரியங்களை சொல்லி அவர்களுக்குள்ள இந்த குறை இருக்கிறது, இதை அறிக்கை செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரி சில காரியங்கள் சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் போது அதை கர்த்தர் சொன்னோடனே அப்படிப்பட்டவங்க முன்னால வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, அன்னைக்கு நான் அந்த ஆயத்த ஜெபத்துல உட்கார்ந்து இருந்தேன், அந்த வாலிபர்கள் ஆயத்த ஜெபத்துல. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிலருக்கு வந்து தங்களுடைய பெற்றோர் மேல பயங்கரமான கோபம் இருக்கிறது,
ஒரு ரொம்ப ஒரு வன்மம் இருக்கிறது. சமயம் கிடைத்தால் என்னுடைய அம்மாவை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. எங்க அம்மாவை கழுத்தை நெரிச்சு கொன்றணும், எனக்கு சமயம் கிடைச்சா ஒரு கத்தி எடுத்து குத்திரணும் அப்படின்னு இவங்க சொல்லும் போதே எனக்கு என் மனசுல இப்படி இல்லாம யாரு என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். உண்மையில இது எப்படி வரும்? அம்மாவை கொல்லலாம்னு நினைக்க கூட முடியாது, அது எப்படி வரும் உங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பாக்குறேன். ஒரு 50 பேர் முன்னால வர்றாங்க. அதுல பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அதுல அண்ணன் வந்து சொல்றாங்க, பர்டிகுலரா தாயை கொல்லணும்னு சொல்லி நீ வந்து முயற்சி பண்ண ஆட்கள் இருக்கீங்கன்னு சொன்ன 4 பெண் பிள்ளைகள் வந்து நிக்கிறாங்க. எனக்கு இப்ப வரைக்கும் டைஜஸ்ட் பண்ண முடியாது. அது எப்படி அந்த ஒரு தாட் வரும், அது எப்படி இந்த கற்பனை வரும் அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் யூத் வாலிப பிள்ளைகளுக்கு 17 ல இருந்து 20 வயசுக்குள்ள சந்தர்ப்பம் கிடைக்கல, அது ஒண்ணுதான். கிடைச்சா கதையை முடிச்சுவாங்க இருக்கு அப்படி. அப்ப எனக்கு என்னை பொறுத்தல நீங்க செய்யறது செய்யாத அப்புறம் தாட் எப்படி வரும்? தாட்டே வராதே. ஒரு தாயை பார்த்து ஒருத்தர் கொல்லலும் நினைக்கலாமா? அது எப்படி வரும்? அது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அப்ப நம்ம என்ன சமுதாயத்தில் வாழுகிறோம் எனக்கு தெரியவே இல்லை. அன்னைக்கு நான் பேசின செய்தி முழுசுமே புட்டிச்சு கண்ணாபின்னு. ஏன்னா எனக்கு இப்பவே ஒரு மாதிரி ஆவேசமா இருக்குன்னு சொன்னா அப்புறம் நீங்க கேட்ட போது எப்படி இருந்திருக்கும் அது எனக்கு பொறுக்க முடியல. அது எப்படி வரும் அப்படின்னு. பிடிக்கலன்னா பரவாயில்ல, சரி அவங்க வந்து கண்டிக்கிறாங்க, எங்களும் தான் கண்டிச்சிருக்கிறாங்க. ஆசிரியர்கள்ட்ட நாங்க வாங்காத அடி கிடையாது. நாங்க ஆசிரியர் இது நாள் வரைக்கும் பழிச்சதும் கிடையாது, நம்ம அடிக்கிறாங்களே நம்ம நினைச்சதும் கிடையாது, அந்த மைண்ட்ல தாட் வந்ததும் கிடையாது. பெற்றோர்கிட்ட வாங்காத அடியும் கிடையாது. ஆனாலும் அவர்களை பத்தி நம்ம ஒரு நாள் கூட இவங்களுக்கு நினைச்சதே கிடையாது நம்ம. அப்ப இது எப்படி இதெல்லாம் வருதுன்னு சொன்னா அது ஒரு கால மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கால மாற்றம், ஒரு பெற்றோரை வந்து எதிரியாய் பார்ப்பது, சத்துருவாய் பார்ப்பது, இதெல்லாம் சாத்தான் செய்கிற ஒரு தந்திரம் தானே. இப்ப பிரசன்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் புதுசா மாறுவதை எங்களால தெளிவா வந்து பார்க்க முடியுது. எங்க போறாங்க இந்த வாலிப தலைமுறை, எங்க போகுது, குழந்தைகள் எங்க போறாங்க? இப்ப சாத்தான் இப்படி இழுத்துட்டு போறான்னா கர்த்தர் இழுத்துட்டு போறதுக்கு ஒரு பாதை வச்சிருப்பார்ல, ஏன் அதை நம்ம காட்ட தவறிட்டோம் பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அப்ப வந்து என்ன செய்வான்னு சொன்னா பிள்ளைகளை பெற்றோரை விட்டு பிரிப்பது, நல்ல முறையிலும் பிரிக்கலாம், தீய முறையிலும் பிரிக்கலாம். சரி, அவங்கள பிஸியாக்கி அப்படி இப்படின்னு வச்சு. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க வந்து அட் பிரசன்ட் நீங்க ஒரு தகப்பனா இருக்கீங்க, ஒரு குடும்பம் இருக்கு, உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்க, பிள்ளைகளோட நமக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்க. நான் வந்து உங்க குடும்பத்தை கேட்கல, பொதுவா இருக்கக்கூடிய குடும்பம் ரொம்ப கம்மி தான். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தது, அவங்க வந்து பிள்ளைகளுக்குன்னு ஒரு இதை வச்சிடுறாங்க. ஆமா, நீ வந்து டாக்டர் ஆகணும், இதுல வந்து இன்ஜினியர் ஆகணும். இது வந்து சின்ன வயசுலயே விதைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூலு, அதுக்கு தகுந்த மாதிரி சில கோச்சிங் அது இதுன்னு கொண்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து முதல்ல வந்து கல்வியை காரணம், கல்வி ரொம்ப முக்கியம் கண்டிப்பா, அதை காரணம் காட்டி வந்து சில காரியங்களை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும் பிரிக்கிற அளவுல. ஆமா, அப்போ வந்து காலையிலேயே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து காலையில அவங்க 7 மணிக்கு அல்லது 8 மணி 7:30 ஸ்கூலுக்கு போனா வர்றது 5:30 ஆகுது. வந்து முடிச்ச உடனே இந்த 12 கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஆயிடுது. இந்த 10 மணி நேரம் வந்து பிரிஞ்சிருக்காங்க. சரி, ஓகே, படிக்க போறாங்க, ரைட், ஓகே. வந்ததுக்கு அப்புறம் திருப்பி டியூஷன், இல்ல இந்த கிளாஸ், இது ஒரு கிளாஸ் வச்சிருப்பாங்க. அது முடிச்சு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 7:30-8 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுக்க. அப்போ காலையில 7 ஸ்டார்ட் பண்ணா நைட் 9-8 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டா பிரிஞ்சுதான் இருக்காங்க. லீவ் நாட்கள்ல கூட ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு, ஆமா, பிள்ளைகள் அதுலயும் லீவ் நாட்கள்ல ஸ்பெஷல் கிளாஸ், இந்த மத்த இந்த கிளாஸ், நிறைய கிளாஸ் எல்லாம் போறாங்க. அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள்ல, சண்டே மட்டும் விட்டுருவோமே, இந்த 7-6 நாட்கள்ல மேக்சிமம் வந்து பிள்ளைகள் வந்து ஒரு 10 to 12 மணி நேரம் வந்து பிரிஞ்சிருக்காங்க. கரெக்ட். மீதி 12 மணி நேரம் வந்து நம்ம தூங்குறதுக்கு மற்ற விஷயம் பண்றதுக்கு தான் இருக்கு. அப்ப அந்த ஒரு வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் இருந்து பேசுற அந்த நேரம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் குறையும் போது அவங்க பேசக்கூடிய மேட்டரும் சுருங்கிடுமே இருக்காது. எனக்கு இது வாங்கணும், அது வாங்கணும், அவ்வளவுதான் பேசுவான். அவ்வளவுதான் பேச, மனசு விட்டு பேச முடியாது, பேசக்கூடிய காரியம் இல்லை. ரெண்டாவது, அவங்களுக்கு இப்போ ஸ்கூல்லயே ஒரு பிரச்சனை இருப்பேன்னு வச்சுக்கோமே. மேக்ஸிமம் இப்போ ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைப்படுது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஸ்கூலில் அப்படின்னும் போது, இதுக்கு முன்னாடி நான் படித்த போது அல்ல உங்கள் காலங்களில் கூட மேக்ஸிமம் நம்ம வீட்டில் தான் வந்து சொல்லுவோம். வீட்டில் வந்து சொல்லுவோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி பண்ணுவாங்க. இப்போ வந்து பிள்ளைகள் வந்து வீட்டில் சொல்றது இல்லை, சொல்லுவதற்கு அவங்களுக்கு நேரமும் இல்லை, பிள்ளைகள் வந்து பெற்றோரை நம்புறதும் இல்லை. ஆமாம், அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, அவங்களால அவங்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கண்டிப்பா மேக்ஸிமம் வந்து தப்பா போயிடும். கண்டிப்பா. அப்ப அந்த கைடன்ஸ் வந்து பேரண்ட்ஸோட கைடன்ஸ் சுத்தமா இல்லை. கண்டிப்பா. ஆமா, அதே மாதிரி இப்ப சமீபத்தில் நடக்கூடிய சில பயங்கரமான சம்பவங்கள் பள்ளிகள்ல நடந்ததெல்லாம் அது வந்து ஒரு நாள்ல நடந்த விஷயம் இல்லை, நடந்திருக்கும். ஆனால்
பெற்றோர்களிடத்துல இவங்க சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு இடைவெளி விழுந்திருக்கும். ஆமா. அப்ப பெற்றோரிடத்துல பேச முடியாது, மனம் விட்டு பேசுவதற்கு இப்போ உள்ள வாலிப தலைமுறைக்கு எந்த அவுட்லெட்டுமே கிடையாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க சொன்ன மாதிரி அவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து அனுபவம் இருக்காது, அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுல எதையாவது சொல்லுவாங்க. அப்ப பெற்றோரை வந்து நம்ம நம்பி அவங்ககிட்ட பேசினா தான் அவங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்படிங்கிற மாதிரி வருவாங்க. அப்ப இப்படி இல்லாதனால பாருங்க அந்த ஒரு செப்பரேஷன் வந்து உண்டாயிருது. அப்ப நமக்கு நல்ல ஒரு காரியத்தை வந்து யோசித்து பார்த்தா, ஒரு மனிதனுக்கு இந்த கல்வி ஒருவேளை உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கலாம், ஆனா ஒரு மனிதனை மனிதனா வச்சிருக்கிறதுக்கு வந்து முதல்ல உறவுகளும் அவனுடைய தகப்பன் தாயும் இருந்தா தான் அந்த மனிதாபிமானமோ அந்த மனிதனை மனிதனா வச்சிருக்க முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களால தான் கொடுக்க முடியும். அப்ப அது இல்லாம வெறும் கல்வி மாத்திரம் என்ன கொடுத்துரும், மார்க் கொடுக்கும், ஒரு வேலை வாங்கி கொடுக்கும், உங்களுக்கு ஒரு அந்த ஹியூமானிட்டியோ வேற எந்த ஒரு காரியமே வராது. ரெண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் உள்ள காலங்கள்ல பிள்ளைகளை வந்து பிஸி ஆக்குறதன் மூலம் அவர்களுக்கு வேறு உறவுகளை பத்தியே தெரியாது. யாருன்னு கேட்பாங்க, எந்த உறவுகளும் தெரியாது. இப்போ எங்க பீரியட்ல நாங்கள் கல்வி கற்கல காலங்கள்ல வருஷத்துல ஒரு முறை அல்லது 3 முறை வந்து விடுமுறைகள் வரும். வந்து ஒரு கால் நூற்றாண்டு அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வருது இல்ல. அப்ப அந்த ஆனுவல் வரும்போது ஒரு மாசம் வீட்டுல ஃப்ரீயா இருக்கும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, எங்களை கொண்டு போய் அவங்க பெற்றோர் வீட்டுல, எங்க தாய் தகப்பன் அவங்க பெற்றோர் வீட்டுல விடுவாங்க. அங்க எங்களுடைய மாமாக்கள், பெரியம்மாக்கள், சித்தப்பாக்கள் இப்படி எல்லாம் இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் எல்லா உறவுகளும் எங்களுக்கு தெரியும். நாங்க ஒண்ணு மண்ணா பேசுவோம், பழகுவோம், அவங்க சொல்றது நாங்க சொல்றது இப்படி இருக்கும். இப்போ இந்த லீவு வந்து எதுக்கு விடுறாங்க, பிள்ளைகளை வந்து ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு தான் விடுறாங்க. ஆனா லீவுல அடுத்த வருஷத்துக்கு உண்டான போர்ஷன் இப்போ ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப அடுத்த வருஷம் என்ன செய்வீங்க, அவ்வளவுதான். அடுத்த வருஷத்துக்கு உண்டான போர்ஷன் இப்ப ஆரம்பிச்சா அடுத்த வருஷத்துக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க? அப்ப பிள்ளைகளை போட்டு உட்கார வச்சிருது. வச்சோடனே பிள்ளைகளுக்கு இப்போ அவங்களுக்கு வந்து இது கட்டின மாதிரி வேற எதுவுமே தெரியாது. அப்பா அம்மா அவ்வளவுதான் தெரியும், அட்டாச்மெண்ட் இருக்காது. தங்களுடைய உறவினர்கள் தெரியாது. இந்த உறவினர்கள் சமுதாயத்தோடு சேர்ந்து வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் மனது அளவில் ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஏதோ ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருப்பாங்க. மற்றவர்கள் எல்லாம் வெறும் கல்வி அறிவினாலதான் அவங்க வந்து கட்டப்பட்டிருப்பாங்க. இது வந்து எதுக்கும் உதவாது. இவங்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஆரோக்கியமான மைண்டா இருக்கும். இந்த உறவுகளோட வளர்றவங்க. ஆமா ஆமா, ஒரு பல விஷயங்களை ஷேர் பண்றதுனால. ஒரு பிராய்லர் கோழிக்கும் ஒரு நாட்டுக்கோழிக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதேதான், நாட்டுக்கோழி வந்து குஞ்சுகளோட பிறந்து அதுகளோட சேர்ந்து வாழ்ந்து அம்மாவோட மேய போய் அப்படியே அந்த செட்டைக்குள்ள இருந்து அப்படி வரும். இதுக்கு தாய் யாரும் தெரியாது, தகப்பன் யாரும் தெரியாது. இன்குபேட்டர்ல வச்சு அது வந்து பிறந்த உடனே அது பாக்குற ஜெயில தான் பாக்கும். பிள்ளைகள் அப்படித்தானே வச்சிருக்கோம். அவங்கள ஒரு சிறையிருப்புல தானே கொண்டு தள்ளி விட்டுறோம். இதுலயும் கூட சிலர் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளா இருக்கும்போது கூட பிள்ளைகளை பார்த்துக் கொள்வதற்குன்னு ஒரு ஆளை போட்டுட்டு இவங்க வேலைக்கு போயிடுறாங்கல்ல. அப்ப எப்படி அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோரை நேசிக்கும்? அப்ப எப்படி நீங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லி தருவீங்க? ஸ்கூலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இப்ப நம்ம சொல்றோமே, உனக்கு கர்த்தர் இப்படி ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு, அல்லது பிள்ளைகளை வந்து கர்த்தர் இப்படி பயன்படுத்த போது இப்ப எப்ப பேசுவீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட? இந்த பைண்டிங் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் ஒரு தடவை வந்து இந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட போகும்போது பக்கத்துல பின்னாடி இருந்தவர் வந்து பேசினாரு. அவங்க வேற ஒரு 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணாங்க. எனக்கு பக்கத்துல கேக்குது. அவன் சொன்னாரு, சார் நான் இன்னைக்கு வரேன் ஃபீஸ் கட்டுறதுக்கு, இதோட அடுத்த வருஷம் வருவேன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவேன். ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளவுதான் அவங்களுக்கு உண்ட பைண்டிங், மற்ற எல்லாமே வீட்டில் இருக்கவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அளவுக்கு குழந்தைங்களோட பைண்டிங் வந்து சுத்தமா வந்து கிடையாது. கரெக்ட். பொதுவா வந்து அவங்க குழந்தைங்களுடைய இந்த ஸ்கூல் ஆக்டிவிட்டி கரெக்ட் நமக்கு வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ண முடியலனா கூட அவங்க நடத்தக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் டே, அந்த என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் நடத்துவாங்க, பேரண்ட்ஸ் டே எல்லாமே இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து குழந்தைங்களை வந்து இப்ப வந்து அவங்களுடைய மென்டாலிட்டிலாம் மாறிடுச்சு. நம்ம வந்து ஒரு ரொம்ப ஹார்ஷா நடத்தினாலும் வேற மாதிரி ஆயிரும். மேக்சிமம் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடத்தினாதான் ஒரு பிரச்சனை சமுதாயத்துல என்ன பிரச்சனை அவன் ஃபேஸ் பண்ணாலும் அதை வந்து பேரண்ட்ஸ்ட முதல்ல சொல்லுவான். கரெக்ட். இல்லைன்னா வேற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான், அது தப்பா போயிடும். அப்போ அந்த பைண்டிங் வந்து எந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து இன்க்ரீஸ் பண்றோமோ அதுதான் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஃபேமிலியோட ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதுதான் வந்து ரொம்ப பிரயோஜனம். குழந்தைகளா இருந்த காலத்துல எங்களுடைய அனுபவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என் கூட படிக்கிற எல்லா நண்பருடைய பேரும் எங்க அப்பாவுக்கு தெரியும். அவங்களும் வந்து வீட்டுல வந்துதான் விளையாடுவோம். நான் வந்து அவங்க வீட்டுல போய் விளையாடுவேன். அப்படிதான் எங்க அப்பாவுக்கு எல்லாரும் பேரையும் தெரியும். இவன் வந்து யாரு எல்லாரையும் தெரியும். வந்த உடனே இந்த வந்திருக்காண்டான்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி. அப்ப இப்ப இருக்கிறவங்களை நீங்க கேட்டீங்கன்னா அவங்க பிள்ளைகளுடைய நண்பர்கள் யாருன்னு நீங்க கேளுங்க, தெரியாது. பிள்ளைகளும் வந்து சொல்ல மாட்டாங்க, நாமளும் அவங்களை கேட்க மாட்டோம். நம்மளை தொந்தரவு செய்யாம இருந்தா அவ்வளவுதான் கையில கொடுத்துட்டு அவ்வளவுதான் போ அப்படின்னு சொல்லிட்டு படிடும். அப்ப இது வந்து ஒரு சமுதாயத்துல இதெல்லாம் மெல்ல 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 பிள்ளைகளை வந்து
ஒரு மாதிரி உருமாற்றுகிற காரியங்கள். அவங்கள வந்து மனதின் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா ஆரோக்கியமாவே இருக்க மாட்டாங்க. அப்ப கல்வி வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கணும் இல்ல, ஏன் கொடுக்கல? ஏன்னா அது கல்வி கொடுக்காது. கல்வி வெறும் ஏட்டு அறிவை தான் கொடுக்கும். கொடுக்குது. அப்ப இது வந்து இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து வலிக்குமே, ஒரு மனிதனுக்கு பசிக்குமே, ஒரு மனிதனுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி தாட்டே இருக்காது. நீங்க பாருங்களேன், எதையுமே பார்க்க மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு ஒரு போன் வச்சிருப்பான், பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட பார்க்க மாட்டாங்க. தெரியாது. அந்த காலத்துல ரயில் சிநேகிதம் அப்படின்னு ஒரு இதே இருக்கு. ஒரு ட்ரெயின்ல போகும்போது பாத்தீங்கன்னா எதுவும் சொந்தக்கார மாதிரி பழகிடுவாங்க. அப்படிலாம் பேசி பழகி அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு மறந்துடுவாங்க, அப்புறம் வச்சுங்களேன், ஆனா பேசுவாங்க. இப்ப பக்கத்துல இருந்தா கூட அவங்க யாருடைய முகத்தையுமே பார்க்க மாட்டாங்க. அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே இதுலயே வந்து விளையாண்டுக்கிட்டே அப்படி இருக்காங்க. அப்ப இந்த சமுதாயத்துல கூட ஒருவரை ஒருவர் இணைந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டாந்துட்டாங்க. அந்த மாதிரி வரும்போது பிள்ளைகளுக்கு வந்து அவர்களுடைய உறவுகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், உறவினர்களோடும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கணும். அப்ப தகப்பன் தாய் பெற்றோர்களோட தொடர்பு இருக்கணும். இதெல்லாம் இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டம். அது அதே மாதிரி பெற்றோரோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், பேசணும். அப்படி இல்லாட்ட அந்த கடைசி கால பிள்ளைகளுடைய நிலை ரொம்ப மோசமா, சாத்தான் ஈஸியா அவங்களை கைப்பற்றி வேற மாதிரி கொண்டு வந்து அவர்களை வந்து வளர்ப்பதற்கும் அவங்களை வேற மாதிரி பயன்படுத்துவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தைகளை வந்து நம்முடைய கண் பார்வையில வைக்கிறது, நம்ம கைக்குள்ள வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கையை விட்டு போயிட்டாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேட்கணும். என்ன நாங்களாம் அப்படிதான் கேட்போம், என்ன இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, காலையில இருந்து என்ன பண்ண, எல்லாமே நம்ம மேக்சிமம் விசாரிப்போம். அது வந்து எங்க போனாலும் கூடவே கூட்டு போவோம். அப்படி தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம் ஒரு நிலையில வந்து வைக்கிறதே கிடையாது. எங்க போனாலும் அப்படி ஒரு அரவணைப்புக்குள்ள இருக்கும்போது, அந்த கைக்குள்ளேயே இருக்கும்போது வந்து ஒரு நமக்கு தெரியும் அந்த கண்ட்ரோல் மீறி போகாது அப்படின்றது. ஆனா என் கேள்வி என்னன்னா, ஏன் வந்து இது வரைக்கும் இல்லாம திடீர்னு வந்து இந்த கலாச்சாரம் வருது? கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா அது நடக்கதான் செய்யுது. இப்போ ஆவிக்குரிய ஆங்கிள் வந்து இது என்னதான் நடக்குது? நாம் வந்து இது சாத்தானுடைய தந்திரம் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கல. பிள்ளை வந்து நம்ம கையில இருந்து அவன் வந்து எடுக்கிறான் என்பதே நமக்கு தெரியல, அவன் பறிக்கிறான் என்பது தெரியல. அது வந்து அப்படி வர்றதுனால நாம ஆவிக்குரிய தலைவர்கள் இதை பற்றி கவலைப்படல. பிள்ளைகள் வந்து அவங்க வந்து என்னன்னா எதுல திருப்தி, பெற்றோருமே தங்கள் கையில இருந்து பிள்ளைகள் பறிக்கப்படுவது அவங்களுக்கு வந்து உணரல. அவங்க உணரல. அப்ப அது வந்து எங்க உணரல அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து என்னன்னா பிள்ளைகளிடத்துல அவங்க எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பே வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பிள்ளைகள் வந்து நல்ல மார்க் எடுக்கிறானா, சரி, அதனால வந்து சமுதாயத்துல ஒரு இதுதான் பாக்குறாங்க. நல்ல மனுஷனா இருக்கிறானா, அவருடைய குணாதிசயம் என்ன இருக்கான், அதை பத்தி யாரும் வந்து பாக்குறது இல்லை. அப்ப அந்த மாதிரி ஜனங்களை மெல்ல 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 சமுதாயத்திலிருந்தும் சபைகளிலிருந்தும் பிரித்து கொண்டு போகும்போது ஒரு மாறுபட்ட கலாச்சாரம் உள்ள குழந்தைகள் வந்து உருவாகுறாங்க. சாத்தானுக்கு அதான் வேணும். சாத்தான் வந்து 2 காரியம் செய்வதற்கு அவன் திட்டம் வச்சிருப்பான். ஒண்ணு, இவர்களை கர்த்தருக்கு எதிராக திருப்புவது, சரி, அல்லது கர்த்தருக்கு பயன்படாமல் ஆக்குவது. சபைக்குள்ள இருந்தாலுமே ஒன்னும் யூஸ் இல்லாம கர்த்தருக்கு அவன் பாட்டு இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், ஒரு கிறிஸ்தவ குழந்தையா இருக்கட்டும், ஆனா வந்து உபயோகப்படக்கூடாது, அல்லது கர்த்தருக்கு எதிராக மாற்றிடணும். இந்த 2 தான் இன்னைக்கு பிரதானமா இருப்பது. அப்ப 2வது வந்து பிள்ளைகளை வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்களை இந்த மாதிரி தங்களுடைய காரியங்களை செயல்பட விடாமல் வைப்பதற்கு இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய கருவிகளை, நிறைய காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொண்டாந்து திணிச்சிடறாங்க. நம்ம அதை பற்றி அடுத்த நிகழ்ச்சி நல்லா பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம், ரொம்ப பிரயோஜனமான காரியங்கள். அந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வந்து எந்த அளவுக்கு அந்த பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து நல்ல மனிதர்கள் உருவாங்க. அது 2வது ஆவிக்குரிய விஷயங்களுமே, ஆவிக்குரிய விஷயங்களுமே வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாரு. ஒரு கோழி எவ்வளவு நாள் அந்த செட்டையின் கீழே இருக்கணும், ஒரு கன்று ஒரு மாடோட எவ்வளவு நாள் இருக்கணும் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு மனிதன் தன் பெற்றோரோட எவ்வளவு தூரம் தொடர்பு வச்சிருக்கணும். இதெல்லாம் சிஸ்டம் தேவன் உண்டாக்கு. நீங்க அதை மாற்றும் அதுதான் பிரச்சனை. தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பேசலாம். நேயர்களே, இந்த நாள் நிகழ்ச்சியில பாருங்க, பல விஷயங்கள், அதாவது பிராக்டிக்கலா நம்ம ஃபேஸ் பண்ற விஷயம் தான் நம்ம இங்க பேசுறது எல்லாமே. உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதை வந்து பைபிளோட எப்படி பொருத்தி பார்க்குறோம், ஆவிக்குரிய காரியங்களோட எப்படி பொருத்தி பார்க்குறோம், ஒருவேளை சில குறைகள் தவறுகள் வந்து அது எப்படி கரெக்ட் பண்ணி எப்படி ஆண்டவரோட நெருங்கணும் அப்படின்ற காரியங்கள் தான் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். இது வந்து விழிப்புணர்வு தான். இன்னும் பல விஷயங்கள் பேச போகிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். உங்கள் நண்பர் ஜேம்ஸ்.